நபர்கள் சுற்றி இருக்க நபர்களால் ரொம்ப பெரிய ஒரு மனவேதனைக்கு ஆளாகியிருக்காங்க. அதாவது அவர்கள் பேசுகிற பேச்சாலேயும் அவங்கள சுற்றி இருக்கவங்க நடந்து கொள்கிற விதத்தாலேயும் உங்களுடைய நபர்கள் ரொம்ப டோட்டலி நான் காலி, இந்த இடத்துல ரொம்ப மனவேதனையெல்லாம் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கேட்கும்போது என்னுடைய இதயம் ரொம்பவே காயப்படுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப ஒரு சேடான ஒரு எனர்ஜியில் தான் உங்களுடைய நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்குமே திடீர்னு உடல் நிலை சரியில்லாமல் போகிறது, திடீர்னு காய்ச்சல் ஆறுது, உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நபர்கள் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் அப்படின்றதுனால அந்த நபர்கள் அங்கால ஃபீல் பண்ணுற ஒரு சில விஷயத்தை இந்த சைட்லேருந்து உங்களாலையுமே ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்றாங்க டிவைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல டோட்டலி இந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தார்களால் பெரிய ஒரு மன துரோகத்தையும் இந்த நபர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் சுற்றி இருக்கிற நபர்களே இந்த நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்று பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நான் நம்பியிருந்தேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். ஸோ அந்த நம்பிக்கை துரோகம் எதை பற்றி இருக்குன்னா, இந்த நபர்கள் உங்களுடைய நபர்கள் அவங்க மனசில் இருந்த ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கலாம். உங்களோட நியூ பிகினிங் பண்ணுறது இதை பற்றி உங்களோட ஃபேமிலிக்கிட்ட சொல்லி ஒரு சப்போர்ட் வாங்குறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னொருடைய நண்பர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம். ஸோ அந்த நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஃபேமிலியோடையே சேர்ந்து ஒரு கேமை ப்ளே பண்ணி உங்கள் நபர்களை மீண்டுமே எழுந்து வர முடியாத அளவுக்கு ஒரு ட்ராப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ராப்புக்குள்ளே உங்கள் நபர்களுமே இப்போது மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அதாவது இந்த நபர்களை சுற்றி இருக்கவங்க செஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகம் தான் அப்படின்றது ஒரு தெளிவாக தெரியுது. இங்கே வேறு யாரும் செய்ய கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறவர்களையுமே உங்கள் நபர்களை ஒரு காசுக்காக தான் பயன்படுத்தி கொள்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்றதுக்கு ஒரு நபராக தான் உங்களுடைய நபர்களை யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் நபர்களுக்கு இந்த காதலில் மிகப்பெரிய ஒரு மனவேதனை இருந்திருக்கு. ஸோ அந்த மனவேதனை எதை பற்றி அப்படின்னா டிவைன் ப்ளீஸ் எஸ், இந்த மனவேதனை எதை பற்றி அப்படின்னா இந்த காதலை பொறுத்து, உங்களை பொறுத்து. அதாவது இந்த இடத்துல மீண்டு வர முடியலை, உன்னை மறக்க முடியலை அப்படின்ற ஒரு உணர்வுகளை நான் உங்களுடைய நபர்கள் சைடில் பார்க்குறேன். ஸோ அப்போது இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஹெல்ப்பை கேட்டு தான் இந்த இடத்துல போகிறாங்க. ஆனால் ஹெல்ப் கேட்டு போன இடத்துலையே இந்த நபர்கள் மாட்டிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் உங்களை பற்றி நான் தோட்ஸ்லேருந்து வெளியில் வர முடியலை, நான் திரும்ப உன்னுடைய ஞாபகத்துக்குள்ளே விழுறேன், நான் திரும்ப உன்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறேன் அப்படின்றதுனாலே தான் நீங்கள் வேணும் அப்படின்றதுக்கு ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்காக போயிருக்காங்க. இந்த ஃபேமிலியோடையும் பேசியிருக்காங்க, இல்லை பேச வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த நபர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் தான் இந்த காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் நபர்கள் எந்த பாயிண்டில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு லேடியோட எனர்ஜி எனக்கு இங்கே காட்டுது. அதே மாதிரி ஒரு ஆண் நபரோட எனர்ஜி, ரெண்டுமே ஏஜ் பர்சன் தான். ஸோ இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை அவங்க கூட இருக்கிறது, அல்லது இந்த காதல் விஷயம், இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஒரு எதிர்ப்பு தான் தெரிவித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போது திருப்பி இவங்க இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு உங்கள் நபர்கள் எழுந்திருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்க் எனர்ஜியை கூட பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அதனாலேயே இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி ஓகே மனசு மாறுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பேச வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த பாசிட்டிவாக நடக்கும்னு நினச்சேன், எல்லா விஷயமும் மாறிடும்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கு எதிராக தான் இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நீங்களே பேச போகிறீங்க, அந்த காதலை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்னாலும் அவர் இப்போ வேறு மாதிரி கதைக்கலாம். உங்களுடைய நபர்கள் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நடந்து கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கஞ்சாடை காட்டுறது, நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வர்றது, உங்களை பற்றி உங்கள் நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறது, உங்களுக்கு ஒரு மெசேஜோ கோலோ ஆன் அண்ட் ஆஃப் அப்படி மாதிரி இருக்காங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்கள் இருக்க ஒரு ஆழத்துக்கு போய் இன்னொரு எனர்ஜிக்குள்ளே பயங்கரமாக இங்கே மாட்டியிருக்காங்க. உங்கள் நபர்களுக்கு இவர்களுடைய ஃபேமிலி சார்ந்து சுற்றி இருக்க நபர்களே ஒரு டார்க் எனர்ஜியை பயன்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால உங்கள் நபர்களுக்கு இந்த காதலை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, இந்த காதலை பற்றி மறக்கிறதுக்கு நேரிடுது. ஏன் அப்படின்னா பிளாக் மேஜிக்கோட எனர்ஜி ரொம்ப அதீதமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு டார்க் எனர்ஜியை இவர்கள் சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தியிருக்கணும். ஓகே, ஒரு 1 வீக்குள்ளே தான் ரொம்பவுமே மோசமாக உங்கள் காதல் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு.
1 வீக்குள்ளே இங்கே பிரேக்கப் ஆனவங்கள்லாம் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இது சும்மாலாம் பிரேக்கப் அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்டதெல்லாம் கிடையாது. இங்கால தெளிவாக பிளான் பண்ணி உங்களை வேணும் அப்படின்னே இந்த மாதிரியான விஷயங்களை பேச வச்சுருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். நான் இப்படி பேசுகிற ஆள் இல்லை, என்னுடைய நபரும் இப்படி கதைக்கிறவங்க கிடையாது. பட் இருந்த வாக்கில் அவங்க இப்படியான வார்த்தைகளை எனக்கு பிரயோகிச்சாங்க. இருந்த வாக்கில் என் நபர் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த வச்சு என்னை வச்சு பேசினார். இப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது சீரியஸ்லி பார்க்க போனால். ஆனால் இன்றைக்கு அவங்க அப்படி என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க, ரொம்பவுமே காயப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக கையாளக்கூடிய நீங்கள் இப்போ கடந்த கொஞ்ச நாளாகவே பயங்கர கோபத்தில் கதைச்சிருப்பீங்க. உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் அந்த பிரிவு அப்படின்னு வரும்போது பயங்கர கோபத்தை இனி இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆத்திரத்தையும் கோபத்தையும் கொட்டி தீர்த்திருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ யோசிக்கிறீங்க, நான் ஏன் அவ்வளோ கோபப்படுற ஆளே கிடையாது, நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களையே குழப்பி யோசிக்க வைக்குது. ஆனால் இதுக்கெல்லாமே என்ன காரணம், நான் ஏன் அந்த இடத்துல அப்படி பேசினேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்காமலே இருந்திருக்கலாமே, என்னுடைய கைகளாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போயிடுச்சு, இந்த காதல் வந்து என்னை விட்டுட்டு போயிடுச்சு, ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, ஒரு தெய்வீக கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது, ஒரு அதீத காதல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் பண்ண விஷயங்கள், நானுமே கோபத்தில் வார்த்தைகளை விட்டுட்டேன், அவங்களும் பேசினது சரி கிடையாது, அதனாலேயே இந்த காதல் இப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது சாதாரணமாக ஏற்பட்ட ஹார்ட் பிரேக்ஸ் கிடையாது. இந்த ஹார்ட் பிரேக்ஸ்க்கு பின்னாடி ஒரு டார்க் பிளாக் மேஜிக் இருக்குது. ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு இறந்தவர்களை வச்சோ அல்லது மயானத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சோ உங்கள் நபர்களுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். அதுதான் ரொம்ப டார்க்காக காட்டுது. இங்கே அந்த கார்டை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குண்டு. இது 6 of Wands தலைகீழாக வந்திருக்கு, Queen of Wands வந்திருக்காங்க, அதே மாதிரி 3 of Swords. இவங்க 3 பேருமே ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மயானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா மேலே இருக்கிறது டார்க் எனர்ஜி, இங்கால கட்டூண்டு இருக்குது. ஸோ இது நாலுமே என்னத்தை சொல்லுது, பிரதிபலிக்குது அப்படின்னா உங்கள் நபர்களுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கலாம். ஒரு இறந்த ஆத்மா அல்லது அந்த மாதிரி மயான விஷயங்களை வச்சு பண்ணக்கூடிய நபர்கள், காளியை வச்சு பண்ணக்கூடிய நபர்கள். பாசிட்டிவான விஷயத்துக்கும் காளியை பயன்படுத்துவாங்க, இங்கே பயன்படுத்தியிருக்கிறதுக்கு நெகட்டிவான ஒரு எனர்ஜி தான். ஓகே, ஸோ அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பயன்படுத்தினதே உங்கள் நபர்களுக்கு இப்போ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உங்களுக்குமே இருக்கும். எனக்கு என்னென்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ ஒரு மயக்க நிலையில் இருக்கேன், ஒரு மந்தமான நிலையில் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து உங்களுக்குமே கொடுத்துருக்கு. இந்த மந்தமான நிலை அப்படின்னு நான் சொல்கிறதும் இது இப்போ தான் ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் ரொம்ப ஹெவியாக போயிருக்கும். ஏன்னா உங்களுடைய சோல் கனெக்ஷன், உங்களுடைய டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிவைன் ரொம்ப தெளிவாக அழகாக காட்டுது இந்த இடத்துல. உங்களுக்குமே அதோட அறிகுறி. கெட்ட கனவுகள் காண்றது, எஸ் என்னை சுற்றி ஏதோ தப்பாக நடக்குது, இங்கால எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு டோட்டலி இங்கே நெகட்டிவாக தான் காட்டுது. உங்களுக்குமே அப்படி ஃபீல் ஆகியிருக்கு. இதை நீங்கள் வேறொரு ஜாதகம் பார்க்குறவங்ககிட்டையோ அல்லது குறி சொல்கிறவர்கள்ட்டையோ அல்லது இந்த இடத்துல டெரோ ரீடர்ஸோ யார் வேணாலும் இருக்கலாம், யார்கிட்டையோ போய் நீங்கள் சந்தேகம் கேட்டிருக்கீங்க, இப்படி ஏதோ இருக்குது நான் நம்புகிறேன் பட் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் கேட்டு பார்த்த அளவுக்கு அவங்க சைடில் இருந்துமே ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருந்திருக்கும் இங்கே ஒரு சில நபர்களுக்கு. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு என்னால் தெரிஞ்சு கொள்ளவே முடியலை அப்படின்னு போயிட்டு அதுவே ஒரு சந்தேகத்தை க்ரியேட் பண்ணி சரியான ஒரு பதிலை உங்களுக்கு வழங்காமல் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து அவர்களோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கும் அந்த டார்க் எனர்ஜி இருக்குது. உங்களுக்குமே தோணியிருக்கலாம், என்னதான் காதல் இந்த நபர்களுக்காக நான் நிற்கிறேன் பேசுகிறேன் அப்படியெல்லாம் இருந்தால் கூட இனி இந்த நபர்கள் எனக்கு தேவை கிடையாது, நான் எங்காலேருந்து மூவ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன். ஸோ இந்த நபர்களே நான் வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்டு கார்டு போட்ட பிறகும் கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய இதயம் வந்து மறத்து போயிருக்கும். ஏன்னா இப்போது கொஞ்ச நாள் ஒரு 1 வீக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு எனக்கு பேச விருப்பம் இல்லை, நியாயம் கேட்க விருப்பம் இல்லை, நான் இதை விட்டுடலான்னு நினைக்கிறேன், இதிலேருந்து மூவ் ஆகி வெளியில் வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நபர்களுக்கு பயங்கர கோபம், ரொம்ப பயங்கர கோபமாக இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுகிறது, உங்களை சுற்றி நிற்கிற நபர்களை காயப்படுத்துறது, உங்கள் வீட்டாரையே காயப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களுடைய பிஹேவியரை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்களுமே ஒரு சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்கலாம்.
உடல் ரீதியாக மன ரீதியாக அடிக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த மது அருந்துறது அப்படிங்கிற விஷயங்களை கூட நான் இங்கே ரொம்ப இதாக பார்க்குறேன். ஓகே, அது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே இந்த நபர்களுக்கு ஒரு தடையாக இருந்துடக்கூடாது, ஒரு தடையை க்ரியேட் பண்ணிடக்கூடாது. அகெயின் அவர்களுடைய ஃபேமிலி சைடில் நீங்கள் எப்போவுமே வந்துடக்கூடாது. ஏன்னா வித்தியாசம்னு ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு தொந்தரவாக இருந்துடக்கூடாது, தனக்கு வந்து ஒரு அவமானம் ஆகிரும் அப்படின்றதுனாலேயே இந்த இந்த நபர்களுடைய ஃபேமிலி சைட் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உங்களை உள்ள விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும். இப்போ ஆல்ரெடி இந்த நபர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிற நபருக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக அவர்களுடைய மனைவி, தாய், இந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகி இல்லை அப்படின்னா அவர்களுடைய அக்கா, அண்ணா அந்த மாதிரி காட்டுது. உங்கள் நபர்களுக்கு ஆல்ரெடி இங்கே எல்லாமே மறந்து போடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் அந்த நபர் ஹீலாகி என்கிட்ட வந்துடுவாங்க, நான் ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிரபஞ்ச மொழியை பொறுத்து எதையுமே நம்ம மெழுகூட்டி சொல்ல மாட்டோம். அப்படிங்கிக்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் என்னுடைய ஸ்டோரி தான் நினைக்கிறேன், எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு ஆல்ரெடி 1 வீக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இங்கே தப்பாக நடக்குது. ஆல்ரெடி நான் டார்க் எனர்ஜியை பார்த்தேன், டார்க் எனர்ஜியை ஃபீல் பண்ணேன், கெட்ட சொப்பனங்கள் கண்டன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுடைய காதல் தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷத்தன்மை, ஒரு டார்க் எனர்ஜி. இது டார்க் எனர்ஜி அப்படின்னு நான் அப்படி முடிக்கணும்னு கூட நினைக்கல. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒன்று இது தன்னையே காயப்படுத்தி கொள்ளும், இல்லை தன்னை சுற்றி நிற்கிற நபர்களை காயப்படுத்தி கொள்ளும். நீங்களும் அதே விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நினச்சி பாருங்கள், கோபத்தை வெளிக்காட்டுறது, ஒரு ஆத்திரத்தை வெளிக்காட்டுறது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கண்ணீரை கொட்டுறது அப்படின்னு சொல்லி தூக்கத்தை தொலைச்சிட்டிங்க. இங்கே தூக்கம்லாம் கிடையாது. திருப்ப எத்தனை தடவை யோசித்தாலும் ஒரு நல்ல விஷயத்த ரிலேஷன்ஷிப்பில் நினச்சிருப்பீங்களா? உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த சந்தோஷமான விஷயத்த நினச்சிருப்பீங்களான்னா சத்தியமாக கிடையாது. இங்கே அதுக்கான சான்ஸே இல்லை. டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மனசில் வர்றது, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் என்னை ஏமாற்றிட்டாங்க, ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் ஏன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்குமே அந்த டார்க் எனர்ஜி வந்து தாக்கப்பட்டிருக்கு, அல்லது உங்கள் நபர்கள் இப்போ ஆபத்தான கட்டத்தில் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுடைய கைகளை தாண்டி ரொம்ப தூரம் போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சில அறிகுறிகள் வந்து டிவைன் சைடால் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்க அப்படின்னா கூட அந்த நபர்களுமே உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ முன்னோக்கி போகலாமா அப்படின்னா நீங்கள் முன்னோக்கி வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண மாதிரி இருக்குது. தடைகள் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக நான் இங்கே பார்க்குறேன். இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எனக்கு தான் அப்படின்னு ஃபீல் ஆகினுச்சு அப்படின்னா, நீங்கள்லாம் ரொம்பவே உங்கள் காதலில் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஏன்னா உங்கள் காதல் மோசமான நிலையில் இருக்குது, ஒரு டார்க் எனர்ஜிக்குள்ளே ட்ராப்பட்டிருக்கு. இந்த டார்க் எனர்ஜி ரொம்ப வலுவாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கிழமையோ 3 கிழமையோ போகும்போது இந்த நபர்கள் அறியாமலேயே வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை தேர்ட் பார்ட்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நபர்கள், தேர்ட் பார்ட்டி தான் ஆல்ரெடி ஃபேமிலி பக்கம் போயிட்டு இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க இப்போ ரொம்ப பெரிய கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமில் நீங்கள் உங்கள் நபர் எல்லாமே சிக்கிட்டீங்க. உங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு கதைக்க முடியாது. ஏன்னா அவங்களுமே உங்களுக்கு ஒரு விரோதமாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறமும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. உங்கள் நபர்கள்கிட்ட நீங்கள் மனசு விட்டு கதைக்கிறது நல்லதாக இருக்கும், அல்லது அந்த டார்க் எனர்ஜிலேருந்து வெளியில் அந்த நபர்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன முடிவோ அதை நோக்கி நீங்கள் போகிறது நல்லதாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் லேட் பண்ண இந்த நபர்கள் டக்குன்னு போயிட்டு திருமணமாக டக்குன்னு இன்னொரு நபர் கூட கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு அபாய கட்டத்தில் தான் உங்களுடைய காதல் வந்து இருந்து கொண்டு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த டார்க் எனர்ஜி எனக்கானது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, தெரியுது அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நானுமே தெரிஞ்சுக்கொள்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அபாய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. இதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதிவிட வேண்டியது, டார்க் எனர்ஜி வந்து அதிகப்படுத்த வேண்டாமே பிரபஞ்சமே, இதோட என்னுடைய நபர்களுக்கு பயன்படுத்தின டார்க் எனர்ஜியானது ஸ்டாப் ஆகி போகட்டும். அதை நீங்கள் மனசார நீங்கள் தெரிவிங்க. அது டார்க் எனர்ஜியை அதிகப்படுத்தாத பிரபஞ்சமே, இதுவரைக்கும் பண்ணின டார்க் எனர்ஜி எல்லாம் போதும், இதிலிருந்து என் நபருக்கு பண்ணின டார்க் எனர்ஜிலேருந்து
மீட்கிறதுக்கான வழியை சொல்லு, இன்னுமே அதிகப்படுத்திடாத அப்படின்றத மனதார வேண்டிட்டு உங்களுடைய கோரிக்கையை தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய பேர்கள் அல்லது உங்கள் நபர்களுடைய பேர்களை போடுங்க. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கான ப்ரேயர்ஸில் சேர்த்துக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி மட்டுமே இருக்காதீங்க. ப்ரேயர் அப்படின்றது முதலுதவி மட்டும்தான். ஓகே, ப்ரேயர் பண்ணும்போது 100% இருக்குன்னா அது பாதிக்காமல் தடுக்கலாம். ஆனால் அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் நபர்களை காப்பாற்றணும், சுச்சுவேஷன்ஸை மாற்றணும் அப்படின்னா ஸ்டெப் எடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ஓகே, நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே இங்கே பிரபஞ்சத்தை பொறுத்து ஒரு எனர்ஜி வழியில் தான் சுழலுது இல்லையா? ஸோ நீங்கள் எனர்ஜி வழியிலே போய்ட்டு உங்கள் நபர்களை மீட்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. ஓகே, உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு பிரபஞ்ச மொழியை தொடர்பு கொள்ளுங்கள். இது வரைக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய நேமை நம்ம குடும்பத்தில் இணைச்சி நம்ம ப்ரேயரில் சேர்த்துக்கொள்ள போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேரோட நேம் வந்திருந்தது. ஸோ அவங்க யாருமே பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக கிடையாது. அப்படிங்கும்போது அவர்களை நாம் இப்போ கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்களை இணைச்சு கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எந்த நபர்கள்லாம் பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் ஆகினது இல்லையோ, அவர்களை எப்படியுமே நம்மளுடைய ப்ரேயரில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் ப்ரேயரில் ஆட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னாலும், பிரபஞ்சத்தின் அதீத சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஸோ இது வரைக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணி இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடாரா.